காலையிலையோ நைட்டோ டிஃபனுக்கு இட்லியோ தோசையோ பண்ண போகிறீங்களா? அப்போது சட்னி ரெடி பண்ணணும்னு கவலைப்படுறீங்களா? ஈஸியாக நிமிஷத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளே தோசை வேகிறதுக்குள்ளே இந்த சட்னியை நம்ம அரைச்சி முடிச்சிடலாம். ஈஸியாக வெயில் காலத்தில் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை. ஒரு தாளிப்பு மட்டும் இந்த சட்னி கொடுத்தா போதும். ஆனால் சுவையில் சூப்பராக இருக்கும். இந்த சுவைக்கு நான் கேரண்டி இந்த சட்னிக்கு. இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், கருவேப்பிலை, புளிக்கு பதிலாக நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ். இதெல்லாம் வதக்க வேண்டாம், தாளிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே பச்சையாக போட்டு அரைக்க போகிறோம். சட்னி அரைச்சாச்சு. தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, ரொட்டி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட. இதுக்கு ஒரு தாளிப்புக்கு சிறுஞ்சீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இதில் நல்ல தேவையான அளவு நமக்கு தண்ணியும் விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றி நீர்க்க இருந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்னி ரெசிபியெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.